எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக ஆர்ப்பாட்டம் நடத்துவது வரவேற்கத்தக்கது. ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து எஸ்ஐஆருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமென செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பீகாரில் வேறு சில திட்டங்களுக்காக உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட நிதியை முதல்வர் நிதிஷ்குமார் தேர்தலுக்காக பயன்படுத்தியதாக ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 153 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஏற்கனவே 30 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணிக்கு 124 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமீபா மூளைக்காய்ச்சல் எதிரொலியாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 6 குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கு, வாய்ப்பகுதிகளை நன்றாக மூட வேண்டும் என கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கன அடியிலிருந்து 9,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது.